ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் தாங்க செய்ய போகிறோம். ஒரு கப் பச்சரிசி இருந்தால் போதும், ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சிடலாம். இது பர்ஃபெக்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட சொல்லலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்பால் இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஊறி வந்துருச்சு, நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லா ரைஸும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வடித்த சாதம் ஒரு 1/4 கப்பு சேர்க்குறேன். 1/2 கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைச்ச மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. 1 கப்பு நான் வெல்லம் எடுத்துருக்கேன், பொடிச்ச வெல்லம். இப்போ இதில் 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும், பாகுப்பதம் எதுவும் தேவையில்லைங்க. வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் தேங்காவை ஒரு கப்பு நான் சின்ன சின்ன பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய் அல்லது எண்ணெயில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், கலர் மாறி வந்துடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் இருக்கணும். இப்போ அது ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. இப்போ நம்ம வெல்லம் கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அது நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆற வச்சுட்டு தாங்க சேர்க்கணும், இல்லைன்னா மாவெல்லாம் கட்டி பட்டுரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக. ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்ச தேங்காயும் சேர்த்துக்கோங்க. இந்த மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நான் இன்றைக்கி கடாயில் தான் செய்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க. 2 கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே சிம்மிலே வச்சுருங்க. ஃப்ளேமை அதிகம் பண்ணிடாதீங்க. ஒரு 3 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். பாருங்கள், நல்லா பபுள்ஸ்லாம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை திருப்பி விட்டுக்கோங்க. இதை இப்போ ஒரு 3 நிமிஷம் மறுபடியும் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம இன்னொன்று செய்து எடுத்துக்கலாம். நான் இன்னொன்று செய்து காட்டுறேன் பாருங்கள். அதே அளவு கரெக்டாக 2 கரண்டி மாவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப பர்ஃபெக்டாக இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.